சிறப்பாக அன்பு அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்கள் நமது சங்கத் தலைவர் அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய வேண்டுதலுக்கிணங்கவும் நமது சங்கத்தினுடைய வேண்டுதலுக்கிணங்கவும் மாண்புமிகு உயர் திரு எம்.ஆர். காந்தி எம்எல்ஏ அவர்கள் கொடியேற்றி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாட்டு தமிழ் தாய்மொழி இப்பொழுது தேசிய 79வது சுதந்திர தின விழா நமது ராமோபுரம் காலனி கிழக்கு மற்றும் மேற்கு குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் சிறப்பாக அண்ணாச்சியுடைய பொற்கரங்களால் இப்பொழுது திருக்கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்து ஒரு சிறப்புரையாற்றுவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறோம். அன்பண்ணன் ஜெயச்சந்திரன் அண்ணாச்சி அவர்கள் எம்.ஆர். காந்திஜி அவர்களை அழைத்து செல்வார். ராமோபுரம் காலனி கிழக்கு மற்றும் மேற்கு குடியிருப்போர் நலச்சங்கம் 29வது சுதந்திர தின விழா நமது சங்கத்தினுடைய தலைவர் திரு எம். ஜெயச்சந்திரன் என்ற சந்துரு பிகாம் அவர்களுடைய தலைமையில் சிறப்பாக மாண்புமிகு மூத்த தலைவரும் நமது பகுதியை சார்ந்தவரும் அன்பு பெரியர் எம்.ஆர். காந்தி எம்எல்ஏ நார்வல் சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு கமிட்டிகளிலும் பல்வேறு உயர் பதவிகளிலும் இருந்து சிறப்பித்து வருகின்றவர்கள் குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகின்ற அன்னார் அவர்கள் திருக்கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களையும் ஜெயச்சந்திரன் அண்ணாச்சி அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இன்ஜினியர் ஜே. சேவியர் மேத்யூ அவர்களையும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி எஸ். ஈஸ்வரி சங்க இணைச் செயலாளர் அவர்களையும் மற்றும் சங்க பொருளாளர் திருமதி கே. லலிதாம்பிகா அவர்களையும் மற்றும் நம்ம சங்க செயற்குழு உறுப்பினர்கள் அனுஷா சேவியர் அவர்களையும் மஞ்சு அவர்களையும் மற்றும் டி.எஸ்.ஆர். ரவீந்திரன், திரு எஸ். தமிழரசன், திரு சி. நாகராஜன், அன்புக்குரிய முன்னாள் சங்க தலைவர் தாசு மணி அவர்கள், ஆர்.கே. பிரேம் அவர்கள், டாக்டர் ஆதர்ஸ் கண்ணன் அவர்கள், சோபி சாரிஸ் அவர்கள், ஏ.வி. ரஜீஷ் அவர்கள், நாகூர் பிள்ளை அவர்கள், என். தியாகராஜன் அவர்கள், கே. சுரேஷ் ஆடிட்டர் அவர்கள், என். வேணு அவர்கள், என். சுப்பிரமணியம் அவர்கள், சி. ராஜேஷ் அவர்கள், திரு ஆர். கோலப்ப பிள்ளை அவர்கள், சி. எஸ். சுரேந்திரன் அவர்கள், ஆர். சுப்பிரமணியம் அவர்கள், ஸ்ரீ அப்துல் ரஹீம் அவர்கள், எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள், கே. சுரேஷ் அவர்கள், சி. முருகன் அவர்கள் மற்றும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மற்றும் அன்பு அண்ணன் ஜாக்சன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும்
மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்து அனைவரையும் நம்ம சங்கம் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை எம்.ஆர். காந்திஜி அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். சுதந்திர தின விழா சிறப்புரையாற்றுவார். வழிநடத்தக்கூடிய அவர்களே, சங்க இணைச் செயலாளர் ஈஸ்வர் அவர்களே, சங்கத்தினுடைய டி.எஸ். ரவீந்திரன் அவர்களே, நீல தமிழரசன் அவர்களே, நாகராஜன் அவர்களே, ஆர்.கே. பிரேம் அவர்களே, டாக்டர் ஆதர்ஷ் கண்ணர் அவர்களே, சோதனை ஆரிஸ் அவர்களே, ஏ.வி. ரமேஷ் அவர்களே, நாகர்பிள்ளை அவர்களே, வழக்கறிஞர் அவர்களே, தியாகராஜன் வழக்கறிஞர் அவர்களே, சுரேஷ் ஆடிட்டர் அவர்களே, என் வேணு அவர்களே, சுப்பிரமணியன் ஆடிட்டர் அவர்களே, திரு ஸ்ரீ ராஜேஷ் அவர்களே, கோரப்பப்பிள்ளை அவர்களே, தேவன் அவர்களே, ஆர். சுப்பிரமணியம் அவர்களே, திரு அப்துல்பையம் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு ராதா சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களே, திரு சுரேஷ் அவர்களே, எம். முருகன் அவர்களே, இன்ஜினியர் ஜெயக்கண்ணன் அவர்களே, லலிதாம்பிகா சங்க பொருளாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, குழந்தைகளே, நாடு முன்னேறுவது என்பதற்காக நமக்காக சுதந்திரம் பெற்றவர்கள் இவர்கள் நினைவு கூறக்கூடிய நாள் 1945 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நடுவு அதற்காக உழைத்தவர்களை உயிர் கொடுத்தவர்களை அதற்காக சிறைச்சாலையை தாராட்டுவதற்கு வாழ்ந்தவர்களை எல்லாம் நினைவு பார்த்து அதற்கு பின்னாலே ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த நாடு முன்னேற வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்திக் கொடுத்த சட்டத்திட்டங்கள் வழிமுறைகள் பழமையான உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்ம முன்னாளர்கள் பலர் இந்த நாட்டில் ஆட்சி கட்சியில் இருந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். இன்னும் இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு விஞ்ஞானத்திலே உயர்ந்திருக்கிறோம் என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக உலக நாடுகளிலே வளர்ந்த நாடுகளிலே ஒரு நாடாக இந்தியா உருவாவதற்காக நாம் இன்றைக்கு பெரும் முயற்சியோடு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே நம்மை பார்த்து பாம்பாட்டு நாடு என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பாம் வெறுக்கின்ற ராணுவ அளவுக்கு நாம் முன்னேறுகிறோம். இன்று பாகிஸ்தானோடு நாம் போட்டியிட்ட பொழுது யுத்தம் நடத்த பொழுதுதான் உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோம். புதிய யுத்த தளவாடங்கள், புதிய யுத்த அனுபவங்கள், யுத்த தொழில்நுட்பங்களை எல்லாம் நாம் பயன்படுத்தி உலகத்திற்கு இந்தியா இந்த அளவுக்கு நாடு வலிமை பெற்ற ஒரு நாடாக இருக்கிறது என்பதை காட்டுகிறோம். அதேபோல தேர்தல் குடியேற்றுவதிலே நாம் மிக சிறப்பாக வருகிறோம். இந்த ஆண்டுகளுக்குள்ளாக நாம் சந்திரனுடைய நிலவிலே ஆழகிறக்க இருக்கிறோம். செவ்வாய் பெற்று ஆய்வு கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி விஞ்ஞானத்திலே முன்னேறினாலும் ராணுவ தளவாடங்களிலே முன்னேறுகிறோம். இந்தியாவிலே நாம் முன்னேறுவோம், நாம் வளர்கிறோம், நாம நமது பொருளை வாங்குவோம் என்ற உறுதிப்பாடை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் நமக்கு பொருளாதார நெருக்கடி கொடுத்தாலும் அவைகளையெல்லாம் நேருகின்ற அளவிற்கு நமது நாட்டில் தயாரிப்பு, நமது நாட்டு பொருள்களை நாம் வாங்கி உபயோகிக்க வேண்டிய எண்ணத்தை நாம் கடைபிடித்துக் கொண்டால் எந்த நாடுகளோடு போட்டியிடக்கூடிய அளவிற்கும் எந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை முந்திகின்ற அளவிற்கு இந்தியா இன்றைக்கு வலுவான ஒரு நாடாக இருக்கிறது. எனவே அந்த நாட்டிலே வாழ்கிறோம். நிச்சயமாக இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக இந்தியா வளர்ந்த பொருளாதார நாடாகும். அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று இந்த அருமையான வாய்ப்புக்கு நடுவிலக்கு விடைபெறுகிறேன். 71 மாதம் அருமைக்குரிய சந்திரன் அவர்களுக்கு எங்களுக்கு பாராட்டுகள். போதும் போதும் நாங்கள் பிடிச்சிக்கோங்க, கையில் அப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்பொழுது நமது சங்க தலைவர் சுதந்திர தின விழாவை பற்றி பேசுவார். 79வது
ராமவர்மபுரம் காலனி கிழக்கு மற்றும் மேற்கு சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது பெரிய ஐயா 4 சட்டப்பேரவை உறுப்பினர் வரவேற்றுக் கொண்டதோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சேர்த்து உறுப்பினர்கள் மற்றும் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அனைத்திற்கும் மேலாக இங்கே வருகையின்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உயிர் தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த சுதந்திர தினம் நேசிக்க ஒரு விஷயம், இந்த சுதந்திர தினம் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம், எதுக்காக இந்த சுதந்திரம் வந்தது அப்படின்னா, இந்த நாட்டில் ஒற்றுமை இல்லை, பாதுகாப்பு இல்லை. இதனால ஏற்பட்ட விளைவு ஆங்கிலேயருடைய ஆட்சி. அந்த ஆங்கிலேயருடைய ஆட்சி வந்ததனுடைய விளைவு நம்மளுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிறோம். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய சிந்தனைவாதியாக இருந்தாலும், படிப்பாளியாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், நமக்கு தெரியாம இந்த தேசத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் புகை வருதுன்னு வச்சுக்கோங்க, அதோட எல்லாம் முடிஞ்சு. நம்மளுடைய படிப்பு, பணம், சிந்தனை, நம்மளுடைய அறிவு எல்லாமே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு மஸ்ட். இந்த தேசத்திற்கு நமக்கு சாப்பாடு இல்லையோ, குடிக்க தண்ணி இல்லையோங்கிறத விட இந்த நாட்டிற்கு முதல்ல தேவை பாதுகாப்பு. அந்த அளவில் இன்றைய தினம் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு உலக அளவில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வு உங்கள் முன்னாலே சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், ஆபரேஷன் சிந்தூர் என்ற அந்த ஒரு நிகழ்வு உலகத்தை நம்மளெல்லாம் எங்கள் ஐயா சொன்ன மாதிரி இந்தியான்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன தெரியுமா வரும்? முதல்ல இது ஒரு காடு. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்தியானா ஒரு காடு. இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு தீவு, மக்கள் இருக்காங்க. இப்படிதான் எல்லாருக்கும். நம்ம எல்லாம் ஒரு மாதிரி ஆதிவாசிகள் மாதிரி தான் வெளிநாட்டுக்காரன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் கடந்து அண்ணாச்சி சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு பாம் தெரிக்க விடக்கூடிய, ஏவுகணைகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கக்கூடிய மிகப்பெரிய அயன் டோமெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேசமாக இந்த தினம் உருவாகி இருக்கிறது. இதற்காக இந்த சுதந்திர தின விழா இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தேச தலைவர்கள் பாரத பிரதமரிலிருந்து தொடங்கி நம்மளுடைய இஸ்ரோவில் இருந்து கூட அந்த உயர் அதிகாரிகள், இந்த அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நம்மளுடைய நெஞ்சார்ந்த ஒரு வணக்கத்தை அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதை அனைவரும் ஒன்றாக சொல்லி நல்லொரு நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய சங்கத்திற்கும் எங்கள் அருமை எம்ஆர்ஜி அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி உரை. நாட்டுப்பண் அப்புறம் என்ன அந்த சைடு வெயில் அந்த சைடு இருக்கனால எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து அன்போடு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாட்டுப்பண் முடிச்ச பிறகு நாட்டுப்பண் அதுக்கு முன்னால நன்றி உரை. நன்றி உரை. சிறப்பாக நடந்து சட்டமன்ற எம்ஆர் காந்தி அவர்களுக்கும் தலைமை தாங்கிய எம் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் இதர நிர்வாகிகளுக்கும் சங்க உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நன்றி நன்றி உரை. இந்த சாரி நாட்டுப்பண் எல்லாரும் भारत माता की भारत
माता की भारत माता की वंदे मातरम वंदे मातरम वंदे जय हिंद சரி இந்த ஸ்வீட் வழக்கை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க இந்த சைடு இல்ல ரெண்டாவது அப்படியே டீ